இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பகரமாக ஆடை அறுக்கும்படி அல்லாஹ் சொன்னான். ஆடை அறுத்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நம்ம ஈதுல் அல்ஹா, நம்ம குர்பானி அறுக்கிறோமா இல்லையா, ஈதுல் அல்ஹா என்பதாக நாம் குர்பானி கொடுத்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவுகள் இருக்கிறதே, அது வஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியினுடைய தொடக்கமாக நல்ல கனவுகள் வர ஆரம்பித்தது என்பதை நாம் ஹதீசுகளின் வாயிலாக பார்க்கிறோம். அந்த கனவுகள் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஹியின் தொடக்கம் தொடங்கிவிட்டது. 6 மாத காலங்களாக இப்படி கனவு வந்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கனவின் மூலமாக உள்ளத்தில் ஒரு பக்குவம் கிடைத்து விட்டது. கனவின் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனவு பிரித்து கொண்டு கார ஹிராவின் பக்கம் கொண்டு செல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹுப்பிப இலையல் ஹலா என்று வரலாற்று நூல்களில் எழுதுகிறார்கள். எப்போ இந்த கனவுகள் வரத் தொடங்கியதோ, இப்போ மக்களோட வளமையாக பேசி பழகிறதுல நபி அவர்களுக்கு ஒரு பெரிய இஷ்டமெல்லாம் இல்லை. தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காரணும், ஏதாவது தொழுது கொண்டு இருக்கணும், ஏதாவது ஒரு வணக்கங்களை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று தனிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கார ஹிராவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 மாத காலமெல்லாம் போயிருப்பாங்க. 1 மாத காலம் எல்லாம் கார ஹிரா, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும், கார ஹிரா என்பது ஒரு மலையினுடைய உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகை. அந்த குகையில் உட்காருவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த குகையிலிருந்து பார்த்தா காபா ரொம்ப தெளிவாக தெரியும் அன்றைக்கு. அப்போ அங்கே உட்காருவாங்க. அங்கே உட்கார்ந்து காபாவை பார்த்து கொண்டே இருப்பார்கள். வஹி வருவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுப்பிப இலையல் ஹலாவ், நபி அவர்களுக்கு தனிமை மிகவும் இஷ்டமாகிவிட்டது. அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தை விட்டு பிரியத்தான் வேணும். கண்ணியத்திற்குரிய மேன்மக்களே, ஒரு ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் வேண்டும் என்பவர்கள் உலகத்தை விட்டுவிட வேண்டும். உலகம் வேணுங்கிறவங்க அல்லாஹ்வை விட்டுறணும். ஒரு சஹாபி கேட்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வும் என்னை பிரியப்படணும், மக்களும் என்னை பிரியப்படணும், அப்படி ஒரு செய்தியை சொல்லுங்கிறாங்க. அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும், மக்களும் என்னை நேசிக்க வேண்டும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னு சொன்னால் ஃபத்ருக்கி துன்யா, உலகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. யுஹிப்புக் அல்லாஹ், அல்லாஹ் பிரியப்படுவான். யுஹிப்புக் அன்னாஸ், மக்களும் பிரியப்படுவார்கள். உலகத்தை விட்டு தள்ளி நிற்கிறதுனா என்ன? எந்த அளவுக்கு நமக்கு உணவு தேவையோ அந்த அளவிற்கு உழைப்பது, நம்முடைய உணவு உடை வாழ்வாதாரத்திற்கு தேவையான அளவிற்கு இருப்பது, மீத நேரங்களில் அல்லாஹ்வோடு ஒன்றி போவது. இதுதான் உலகத்தை விடுவதுன்னு அர்த்தம். துறவரம்னு அர்த்தம் அல்ல. உலகத்தை விடுவதுன்னா மனைவி, மக்கள், வியாபாரம், தொழில் எல்லாத்தையும் விட்டு தனியாக போய் உட்காரதல்ல. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவிற்கு உலகத்திலிருந்து அனுபவித்து விட்டு நம்முடைய மீதி நேரங்களை, மற்ற நேரங்களை அல்லாஹுவை திக்ர் செய்வதிலே, தியானம் செய்வதிலே மூழ்கி விடுவது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல கார ஹிராவில் தனிமையாக இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, தனிமை என்பது அல்லாஹுவோடு நெருங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக இருக்கிறது. தனிமை என்பது இருக்கிறது, அல்லாஹுவோடு நெருங்குவதற்கு மிகப்பெரிய அச்சாரமாக இருக்கிறது. பெரும் பெரும் மகான்மார்கள், சூஃபியாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். முஹம்மது இப்னுல் முன்கதிர் என்று சொல்லுகிற பெரிய மகான், அவர்கள் சொல்லுகிறார்கள், காபத்து நஃப்சி அர்பாயின சனா, 40 வருஷம் என்னுடைய உள்ளத்தை நான் பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி நான் ஈடுபட்டேன். எது வரைக்கும்? ஹத்தா இஸ்தகாமத், என்னுடைய உள்ளம் அது சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் வரைக்கும் நான் இப்படிப்பட்ட முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தேன் என்று சொல்கிறார். அப்போ தனிமை என்பது இருக்கிறதே அல்லாஹுவோடு நெருக்கி வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை, தனிமையாக இருக்கிறார், இவர் வெவ்வேறு காரியங்களில் உலக ஆசாபாசங்களில் ஈடுபடுகிறார் என்று சொன்னால் அதுக்கு பேசாமல் நண்பர்களோடு இவர் ஜாலியாக விளையாடுறது எவ்வளவோ நல்ல காரியம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கார ஹிராவிலே 1 மாத காலங்கள், பல மாத காலங்கள் என்பதாக தனிமையில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த தனிமை என்பது இருக்கிறதே எப்பேற்பட்ட ஒரு ரசனையான ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், மரங்கள் சலாம் சொல்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். கற்கள் எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிறது. நபி அவங்களே சொல்லாங்க, இன்னில் ஆரிஃபுல் ஹஜர
மக்காவில் ஒரு கல் இருக்கிறது, அது எனக்கு தெரியும், அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனம் பக்குவப்பட மனம் அமைதியாக உலகத்திலிருந்து உள்ளம் வேறுபட்டு நிற்க உலகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொண்ட அந்த தத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மனக்கண்களால் அறிகிறார்கள். தங்களது மனக்கண்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிகிறார்கள். இந்த மரம் தனக்கு சலாம் சொன்னது, இந்த கல் தனக்கு சலாம் சொன்னது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கேட்டதாக சொன்ன ஹதீசுகள் ஏராளமாக இருக்கிறது. இப்போ நபி அவர்கள் கார ஹிராவிலே ஒரு மாத கணக்கில் இருக்கிறார்கள். அப்படி ஒரு நாள் கார ஹிராவிலே இருக்கும்போது கிபி 610 பெருமானாருடைய 40வது வயதில், நாம் சொல்லுகிறது பெருமானாருடைய 40வது வயது என்பது சந்திர கணக்குப்படி, பெருமானாருடைய 40வது வயது ஒரு சில மாதங்கள் ஒரு சில நாட்கள் சேர்த்து என்று சொல்லுகிறார்கள். பெருமானாருடைய 40வது வயதில் காரஹிராவில் இருக்கிறார்கள். அங்கேயே இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த முறையில் வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிபி 610 ரமலானுடைய பிறை 17 அன்று ஹிராவுடைய வாசலில் ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் இருக்க பெரிய பிரம்மாண்டமான உருவம் வந்து நிற்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய யதார்த்தமான தோற்றத்தில் வந்து அங்கே நிற்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த உடனே ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. காரணம், யாருமே வராத மனித நடமாட்டம் இல்லாத இடம் தான் காரஹிரா. அங்கே இவ்வளோ பெரிய மனிதர் வந்து நின்றார் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் நடுங்குகிறார்கள். வந்தவர் பெருமானாரை பார்த்து இக்ரா என்று சொல்லுகிறார். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு ஓத தெரியாது, மானபி காரின். அவர் மீண்டும் ஓதுங்கள் என்கிறார். மானபி காரின். மீண்டும் ஓதுங்கள் என்கிறார். மானபி காரின், நான் ஓத தெரியாதுங்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுக்கமாக கட்டி பிடித்து அணைத்து விட்டு, இப்போ ஓதுங்க, ஓத தெரியாதுங்க. இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டு ஓதுங்கள் என்கிறார்கள். நபி அவர்கள் ஓத தெரியாதுங்கிறான். மீண்டும் இறுக்கமாக கட்டி அணைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூச்சு திணறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மூச்சு திணறுகிறது. பிறகு இக்ரா என்று ஓதுங்கள் என்றார்கள். பிறகு ஓதப்படுகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் என்று சொல்லப்பட்ட அந்த சூரா முழுவதும் இறங்கியது. கண்ணியத்திற்குரியவர்களே, கிபி 610 ரமலானுடைய பிறை 17 நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபி பட்டம் வழங்கப்பட்டு ஒப்பற்ற ஒரு மார்க்கத்தின் தலைவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் வெளிப்படுத்தப்படுகிறார்கள். சஹாபிகள்லாம் கேட்டாங்க, நபியே நீங்க எப்போ நபியாக இருந்தீங்க? நபியவர்கள் சொல்லுகிறார்கள், குன்து நபியன் வாதமு பைனல் மாஇ வத் துராபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்காக வேண்டி மண்ணும் தண்ணீரும் குழைத்து வைக்கப்பட்ட நேரத்தில் நான் நபியாக ஆகிவிட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்னாலே நபி அப்படின்னா இந்த இடத்துல வந்து நபி பட்டம் கொடுக்கப்பட்டாங்கன்னா எப்படி? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள், முன் தோன்றி பின் உதித்தல் என்று சொல்வார்கள். முன்னால் தோன்றி விடுவது, பின்னால் உதிப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதோ நபியாக ஆகிவிட்டார்கள். நபி என்பதாக முடிவு செய்யப்பட்டு விட்டது. இறை தூதர் என்பது மட்டுமல்ல, அவர்தான் இறுதி தூதர் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. நபிமார்களின் தலைவர் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் அந்த இறுதி நபி வருவதற்குண்டான ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு இடம், ஒரு சூழலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருந்தான். அதுதான் கார ஹிராவில் நடந்தது. இப்படி அல்ல, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் முடிவெடுத்தான். இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பது உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே முடிவு செய்யப்பட்டு விட்டது. நபி அவர்களே சொல்லுகிறார்கள், நான் நபியாக இருந்தேன். அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. உலகம் படைக்கப்பட்டது, தண்ணீர் படைக்கப்பட்டது, வானம் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது. அவர் நபி என்பதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நேரத்தை அல்லாஹ் முடிவெடுத்தான். அது ரமலானுடைய பிறை 17. ஒரு இடத்தை முடிவெடுத்தான், அது கார ஹிரா. ஒரு சூழலை முடிவெடுத்தான், ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை முடிவெடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கார ஹிராவில் வந்து அந்த இடத்தில் அல்லாஹ்வை தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு நேரத்தை அல்லாஹ் முடிவெடுத்தான். யாரும் இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது,
பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கார ஹிரால தனியாக வந்து உட்கார்ந்தாங்க, தியானத்தில் இருந்தார்கள், அதனால் இது கிடைத்தது. அப்படி அல்ல. நபி பட்டம் என்பது இருக்கிறதே அல்லாஹுவால் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் தரப்படக்கூடியது. தனியா உட்கார்ந்து தவம் செய்தால் தியானம் செய்தால் கிடைத்து விடுகிற ஒரு நிஅமத் அல்ல. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுக்கு நபியாக ஒரு உயர்வே அல்லாஹ் வழங்குகிறான். தாலிக ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ்னுடைய அருள். யூதி மையஷா, தான் நாடியவருக்கு அல்லாஹ் தருகிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த அருளை எப்பொழுதோ தந்து விட்டான், இப்பொழுது வெளிப்பட்டது. அதான் சொன்ன, முன் தோன்றி விட்டார்கள், இப்பொழுது உதித்திருக்கிறார்கள். முன் தோன்றி பின் உதித்தல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டு விட்டார்கள். அந்த நிகழ்வை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் மிகவும் விரிவாக எழுதுகிறார்கள். இந்த நிகழ்ச்சி நடந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய்விட்டார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது புதிய அனுபவம். ஒரு மனிதர், புதிய மனிதர் வந்தார், வந்து இறுக்கமாக கட்டி பிடிச்சார், ஓதுங்கண்டாங்க, முடியலண்ட, மீண்டும் இறுக்கமாக கட்டி பிடித்தார், ஓதுங்கள் என்றார், முடியல. உடனே கார ஹிராவிலிருந்து இறங்கி வீட்டுக்கு வர்றாங்க. ஹதீஜா அம்மா அப்பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான மனைவிமார்களில் முதல் மனைவியாக ஹதீஜா அம்மா இருக்கிறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஜா பிராட்டியாருடைய சிறப்பை நாம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்கிற நேரம் இதுதான். நபி அவங்க வருகிறார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு என்னமோ ஆகிவிட்டது, எனக்கு என்னமோ ஆயிடுச்சு, ரொம்ப பயமாக இருக்கிறது, போர்வை போத்துங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டத்தோடும் நடுக்கத்தோடும் வருகிறார்கள். முதலாக வகி வந்திருக்கிறது. முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள். முதலாக தியானத்தில் இருக்கும்போது ஒரு புதிய மனிதரை நபியவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒரு வித்தியாசமான உணர்வு இது இல்லையா? ஒரு வித்தியாசமான உணர்வு. என்னமோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு மின்சாரம் தாக்கியதை போல ஒரு மாற்றம். ஹதீஜா மாட்ட சொல்லாங்க, எனக்கு என்னமோ ஆயிடுச்சுமா, போர்வை பொத்துங்க, ரொம்ப பயமாக இருக்கிறது. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பாருங்க, அந்த நேரத்தை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. எதுவுமே பேசலை, போர்வை போத்துறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சமாதானப்படுத்துகிறார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சமாதானமாகறாங்க. பிறகு அவங்களே சொல்றாங்க, நபியவங்களே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை முழுவதுமாக சொல்கிறார்கள். ஹதீஜா அம்மா அமைதியா கேட்டுட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு ஆறுதலான வார்த்தைகள் சொன்னார்கள். ஏன்னா நபியவங்க இப்படி கூட சொன்னதாக சில அறிவிப்புகளில் வருகிறது, நான் எங்க மௌத்தா போயிடுவோன்னு பயப்படுறேன்டாங்க. இப்படி சொன்ன உடனே ஹதீஜா அம்மா சொன்னாங்க, கல்லா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுமா உங்களுக்கு, வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை வீணடிக்க மாட்டான் நாயகமே என்று ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னான். ஏன் தெரியுமா? இன்னக்க தஹ்மிலுல் கல்ல, அடுத்தவங்களுடைய சிரமத்தை நீங்க உங்க சிரமமா எடுத்துக்கிறீங்களே. வ தக்ஸிபுல் மாதுமே, இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகிறீர்கள். வ தக்ரில் லைஃப, விருந்தாளிகளுக்கு எவ்வளோ நீங்க விருந்துபச்சாரம் செய்கிறீங்க என்று ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல காரியங்களை எடுத்து சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாறி போயிருக்கிறார்கள், பதட்டமாக இருக்கிறார்கள். என்ன நடந்தது என்பதை இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அப்ப ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ரொம்ப சரியான வார்த்தையை சொன்னாங்க, உங்களை அல்லாஹ் வீணடிக்க மாட்டான், நீங்க பயப்படாதீங்க என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஆறுதல் அடைகிறாங்க. ஆறுதல் அடைகிறார்கள். தாய்மார்களே, நமக்கெல்லாம் ஒரு பாடம். என்றைக்காவது கணவன்மார்களுக்கு ஏதேனும் ஒரு சின்ன துன்பம் ஏற்பட்டு விட்டது, கடையிலையோ வியாபாரத்திலேயோ அல்லது வீட்டுக்கு வெளியில ஏதேனும் ஒரு சங்கடம் ஏற்பட்டு விட்டது, ரொம்ப முகம் வாடி போனவராக வீட்டிற்கு வருகிறார். பார்த்தாவே தெரியுது நம்முடைய வீட்டுக்காரர் இப்படி இருக்க மாட்டாரு, அவருக்கு ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடந்துருச்சு, அதனால தான் இவ்வளவு வருத்தமா இருக்கிறார் என்று நமக்கு தெரிந்தால், நிச்சயம் தெரியும் இல்லையா? அப்படி தெரிந்தால் தாய்மார்களே, ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் நபிக்கு சொன்ன ஆறுதல் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு சொல்லப்பட்ட ஆறுதல். நுபுவத் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா சொன்ன ஆறுதல் அது. நுபுவத் வழங்கப்பட்டு இருக்கிறது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நுபுவத்தின் மூலமாக ஒரு மின்சார தாக்கம் ஏற்பட்டு பதறுகிறார்கள், தடுமாறுகிறார்கள். ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதிப்படுத்துகிறார்கள், சாந்தப்படுத்துகிறார்கள். ரொம்ப பக்குவமான வார்த்தைகள் சொல்லி நபி அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். மனைவிமார்களே, கணவன்மார்கள் ஏதேனும் சங்கடத்தோடு வருகிற போது, ஏதேனும் தெரியாமல் நிலகுலைஞ்சு போயிருக்கும்போது நம்ம சொல்லணும், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, வியாபாரத்தில் ஒரு சின்ன நஷ்டம், அதுக்கு போய் நீங்கள் இப்படி வருத்தப்படுவீங்களா, விடுங்க, அல்லாஹ் நமக்கு கொடுத்தா அல்லாஹ் எடுத்துக்கிட்டா நினச்சிக்கங்க என்று நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. நிச்சயமாக கணவன்மார்களுடைய மனதில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மனைவிமார்களே, அந்த நேரத்தில் நம்ம சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே, கணவன்மார்களுக்கு 100 மனிதர்கள் பக்கபலமாக இருந்தால் கூட அந்த தைரியம் வராது. நம்ம மனைவி சொல்லிட்டாப்பா என்று ஒரு நம்பிக்கை வரும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. கணவன்மார்களுக்கு அப்படி நம்பிக்கை வந்தாலும் வெளியே காட்டிக்கிற மாட்டாங்க, ஆனால் நம்பிக்கை வரும். ஏதேனும் ஒரு உடல்நிலை சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, யாராவது ஏமாத்திட்டான், வீட்டிற்கு வருகிறார் என்று சொன்னால் விடுங்க, நல்லதுன்னு நினைங்க. ஏன், இந்த 10,000 ரூபாயோட போயிட்டானே, 10,000 ரூபாய் ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டு போறான், 10,000 ரூபாயோடு போய்விட்டனே. இவன் இன்னும் 2 வருட காலம் உங்கள் இடத்தில் இருந்தால் அவன்கிட்ட நீங்க 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அப்ப எடுத்துட்டு போயிருந்தா இன்னும் உங்களுக்கு பெரிய நட்டமா போயிருக்கும். போனதே போச்சு, இந்த சிறிய தொகையோடு போய்விட்டது என்று நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கள். கணவன்மார்களுக்கு பக்கபலமாக இருக்கிற மனைவிமார்களாக நாம் மாறுவோம். அப்போ கஷ்டம் வருகிற போது கணவன்மார்களுக்கு மனைவிமார்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும். மனைவிமார்களுக்கு ஏதேனும் துன்பம் வருகிற போது கணவன்மார்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும் என்கிற அழகான படிப்பினையை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இடத்துல நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. அதோட நிக்கல, ஹதீஜாமா என்ன செஞ்சாங்க, அப்ப வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள். நாம் ஆரம்பத்திலேயே சொன்னோம், வரக்கத் பின் நௌஃபல் என்கிறவர் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சிறிய தந்தை. அது மட்டுமல்ல, வேதத்தை பற்றி விவரம் அறிந்தவர். உடனே ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அப்படி அரவணைச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்ப வரக்கத் பின் நௌஃபல் அவர்களுக்கு பார்வை தெரியாது. அங்க போய், சச்சா இங்க பாருங்க, உங்க மகனார் ஏதோ சொல்றாரு கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. வந்தாரு, இப்படி செஞ்சாருக்கு, ஓதுங்கண்டார் எல்லாம். அப்போ வரக்கத் பின் நௌஃபல் அவர்களுக்கு பார்வை இல்லை. இதை பார்த்துட்டு அவர் சொல்லுகிறார், ஹாதன் நாமூசுல்லதி நஸ்ஸல அலா மூசா. வரக்கத் பின் நௌஃபல் சொல்லுகிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த அதே நாமூஸ் என்றால் ஜிப்ரீல் அர்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த அந்த ஜிப்ரீல் தான் இது என்று சொல்லிவிட்டு சில முக்கியமான தகவல்களை தருகிறார். நீங்கள் தான் இறுதி நபி என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இந்த மக்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுப்பீர்கள், இந்த மக்கள் உங்களை எதிர்ப்பார்கள். அடுத்து சொன்னார் ரொம்ப அதிர்ச்சிகரமான செய்தி, இந்த மக்கள் உங்களை வெளியேற்றுவார்கள், ஊரை விட்டும் வெளியேற்றுவார்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிர்ச்சியா கேட்டாங்க, அவ முஹ்ரிஜிய, இந்த மக்கள் என்ன வெளியேற்றுவாங்களா? ஆமா. 3 பேரை கேட்டாங்க, என்ன வெளியேற்றுவாங்களா? ஆமா. சொல்லிட்டு வரக்கத் பின் நௌஃபல் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரியதொரு உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவருடைய ஏற்பாடு அல்லாஹ் அடுத்த வருடங்களில் அவர் இறந்து விடுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இந்த மக்கள் ஊரை விட்டு வெளியேற்றுவாங்களா என்று ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தது ஒரு நபி பட்டம் என்பது லேசாக புரிய ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட பெருமானார் அவர்களுக்கு அதற்கு பிறகு 3 ஆண்டு காலம் வகியே வரல. எத்தனை வருஷங்க? 3 ஆண்டு காலம். 610 613 வரைக்கும் வகி வரல. இதைத்தான் வரலாறுகளில் ஃபத்தரத்துல் வகி இல்லாத காலம் என்பதாக எழுதுவார்கள். இதுல நாம் முக்கியமான ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது உம்மி, எழுத படிக்க தெரியாதவர்கள். நபி அவர்கள் உம்மி என்பது அரபு மக்களுக்கும் தெரியும், அரபு கடந்த மக்களுக்கும் தெரியும். அரபு மக்களுக்கும் தெரியும், அரபு கடந்த மக்களுக்கும் தெரியும். பெருமானாருடைய வரலாறுகளில் பார்க்கிறோம், குர்ஆனுடைய வசனங்கள் வந்தால் சஹாபியை அழைப்பார்கள், இப்படி ஒரு வசனத்தை ஓதி காட்டுவாங்க, அவங்க எழுதிக்கிடுவாங்க. இப்படி 20க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள், காத்திபுல் வஹியை எழுதக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதில் பிரதானமானவர்கள் 2 பேர், ஸெய்த் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, மாவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று என்பதாக நாம் பார்க்கிறோம்.
கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட நிலையில முதல் கட்டமாக வஹி வருகிறது. பிறகு 3 ஆண்டு காலம் பெருமானாருக்கு வஹி நிறுத்தப்படுகிறது. அந்த நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க, நமக்கு வந்தது என்ன, ஏன் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. பிறகு மீண்டும் வசனம் வருகிறது, மா வத்தாஅக ரப்புக வமா கலா, உங்களது இறைவன் உங்களை கைவிடவும் இல்லை, வமா கலா உங்கள் மீது கோபப்படவும் இல்லை. சனுல்கி அலைக கௌலன் தகீலா, மீண்டும் கனமான வசனங்களை உன் மீது இறக்குவோம். அப்ப அடுத்து வஹி வருவதற்காக வேண்டி உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு சிறிய இடைவெளி என்பதாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூசகமாக சொல்லி காட்டினான். 3 ஆண்டுகளுக்கு பிறகு வஹி வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபித்துவத்தை எடுத்து வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்ததை இப்ப மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க. எப்படி? ரகசியமாக, பகிரங்கமாக இல்லாம ரகசியமாக. அப்ப நபி அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்களில் முதன்மையானவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. கண்ணியத்திற்குரியவர்களே, முதல் ஏற்றுக்கொண்ட பெண்மணி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. உலகத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களுக்கு நிறைய சிறப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. அதில் முதல் சிறப்பு என்ன தெரியுங்களா? குர்ஆனை பாதுகாத்தது ஒரு பெண், நபித்துவத்தை பாதுகாத்தது ஒரு பெண். நபி அவங்க முதலாக வஹி வழங்கப்பட்ட நேரத்தில் தடுமாறி போனார்கள், கொஞ்சம் பதட்டமாக இருந்தார்கள். அவர்களை சமாதானப்படுத்தி சாந்தப்படுத்தி நபி அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது ஒரு பெண் தான். அப்ப நபித்துவத்தை பாதுகாப்பதிலேயும் பெருமானார் அவர்களை நிலைப்படுத்துவதிலேயும் உண்டான பங்களிப்பு ஒரு பெண்மணிக்கு இருந்தது. அதன் மூலமாக பெண் சமுதாயமே மரியாதை பெறுகிறது. தாய்மார்களே, இந்த பாக்கியம் வேற எந்த பெண்களுக்கும் கிடைக்காது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதையை தந்திருக்கிறது. நபிமார்கள் பெண்கள் கிடையாது, பெண்களில் நபிமார்கள் கிடையாது. ஆனா நபிமார்களை பெற்றெடுத்தவர்கள் எல்லோருமே பெண்கள் தான். நபிமார்களை பெற்றெடுத்தவர்கள் எல்லோருமே பெண்கள் தான். அந்த வரிசையில ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை பாதுகாக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள். வரலாறுகளுக்குள்ள புகுந்து பார்த்தா ஒரு நல்ல மனைவிக்குண்டான இலக்கணம் ஹதீஜா அம்மான்னு தாராளமா சொல்லலாம். ஏன் தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுக்கு போகும்போது ஹதீஜா அம்மாவும் கூட போவாங்களாம். காபாவில் போய் தொடும்போது இவங்க கூட தொடுவாங்க. இப்போ சுற்றி இருக்கிறவங்க கேட்பாங்க, இவர் யாரு, இவர் எங்கே போறாரு, என்ன புதுசாக வித்தியாசமாக தொழுகிறாரு அப்படின்னு கேட்கும்போது கூட போகிறது யாரு? அவர் மனைவி ஹதீஜா அம்மா. அப்போ என்ன விமர்சனம் பண்ணாலும் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா எதுவுமே யோசிக்காம கணவர் போகிறார் கூட போறேன் அப்படின்னு போவாங்க. எங்க ஊர் மக்கள் விமர்சனம் பண்றாங்க, என்ன விவரம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு விமர்சனம் பண்றாங்க. ஆனாலும் கணவர் போகிறார், பெருமானார் போகிறார் என்பதற்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கபலமாக ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா போவாங்க. நபியோடு காபாவில் தொழுதிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனைவி கணவனுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக, ஒத்துழைப்பாக, ஒத்தாசையாக இருக்க முடியுமோ அதனுடைய எல்லை வரை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வந்திருக்கிறார்கள். அந்த எல்லை வரைக்கும் வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஜா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அப்போ சொல்லாங்க, அந்த குகையில் வந்தார், அது அவர் வந்திருக்காரு. அப்படியா? எங்கே இருக்கார்? இது இங்கே நின்றுக்கிட்டு இருக்கார். பெருமானாருடைய கண்ணுக்கு தெரிகிறார்கள், ஹதீஜா அம்மாவுடைய கண்ணுக்கு தெரியல, தெரிய மாட்டாங்க. நபிமார்களுடைய கண்களுக்குத்தான் தெரிவார்கள். இங்கே நிற்கிறாரா? ஆமாம். கவனிங்க, ஹதீஜா அம்மா என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி தலை முடிய இப்படி துணி போட்டிருந்தாங்களே, இந்த துணி அப்படி லேசாக விளக்குறாங்க. மூடி இருந்த இந்த தலையை தாய்மார்களே ஹதீஜா அம்மா லேசாக விளக்குறாங்க. இப்ப என்ன செய்யறாரு? அவரு திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டு இருக்கிறாருமா. லேச தலை முடிய இப்படி திறக்கவும் மலக்குகள் ஓடுகிறார்கள். அப்ப ஹதீஜா அம்மா சொன்னாங்களாம், அப்பனா அது ஜிப்ரீல் தான், அப்பனா அது ஜிப்ரீல் தான். ஏனென்றால் மலக்குமார்கள் பெண்களுடைய இந்த மறைக்கக்கூடிய இந்த மாதிரி தலை, இந்த மாதிரி கையெல்லாம் தெரிஞ்சுன்னா மலக்குமார்கள் இருக்க மாட்டாங்க, ஓடி போவார்கள் என்று முந்தைய வேதங்களில் நான் படித்திருக்கிறேன். யாரு சொல்றா?
ஹதீஜாமா சொல்லாங்க, தாய்மார்களே, அப்போ நம்ம யோசிக்கணும், வீட்டுக்கு மலக்குமார்கள் வரணுண்டா, வந்த மலக்குமார்கள் ஓடாமல் இருக்கணுண்டா, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முடிஞ்ச வரை பர்தாவோடு இருப்பதற்குண்டான ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இது போன்று இஸ்லாமிய மரபுகள் உள்ள ஊரில் அந்த விஷயத்தை நம்ம சொல்லித்தர தேவையில்லை. பெண்கள் குழந்தைகள் எல்லாம் புர்காவோடு இருக்கிறார்கள். இருந்தாலும் பள்ளிக்கூடம் மற்ற வெளியே போகக்கூடிய இடங்களில் புர்காவோடு இருப்பதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். அதுதான் நமக்கு மரியாதை என்பதை சொல்லித்தர வேண்டும். அதுதான் கண்ணியம் என்பதை சொல்லித்தர வேண்டும். உலக நாடுகளில் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு கலாசாலையாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் புர்கா போட்டு ஒரு பெண்ணு போகும்போது அந்த பெண்ணுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. வாலிபர்கள் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், கேலி செய்ய மாட்டார்கள், கிண்டல் செய்ய மாட்டார்கள். ஒரு பொண்ணு போது அப்படி மரியாதையாக ஒதுங்கி போயிடுவான். புர்காவுக்குன்னு அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வச்சிருக்கான். நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும். அப்போ அங்கங்கள் வெளிப்படுகிற போது மலக்குகள் இருக்க மாட்டார்கள். இந்த மாதிரி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல நேரங்களில் புரிய வச்சாங்க, வந்தவர் மலக்கு தான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் என்பதை ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா பல சந்தர்ப்பங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிய வைக்கிறார்கள். அப்போ பெருமானாரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, பெருமானாரை முஸ்லிமாக ஏற்றுக்கொண்ட, பெருமானாரை நபியாக ஏற்றுக்கொண்ட மனிதர்களில் முதன்மையானவர்கள் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. பொதுவாக ஒரு நல்ல காரியத்தை செய்யறத விடங்க செய்யறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பது பெரிய விஷயம். நல்ல காரியத்தை செய்யறவர் வந்துடுவார், ஆனால் அவருக்கு கூட யாரும் நிற்க மாட்டாங்க. ஒரு ஏழையான 4 பெண்களுக்கு நிக்கா செஞ்சு வைக்கலாம்னு நினைக்கிறேங்கன்னு ஒருத்தர் வருவார். ஆனால் உங்களுக்கு நான் துணை நிற்கிறேன்னு ஒருத்தர் வரும்போது அப்போ தான் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். யாருமே துணைக்கலன்னு வைங்களேன், ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ அந்த வகையில் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக நின்றார்கள், பக்கபலமாக இருந்தார்கள், ஆறுதல் சொன்னார்கள். அசைக்க முடியாத நம்பிக்கையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிற்காலத்தில் எவ்வளவு அழகான, அறிவான, அந்தஸ்து உயர்ந்த, செல்வம் நிறைந்த மனைமார்கள் வந்தாலும் ஹதீஜா அம்மாவை புகழாமல் இருக்கவே மாட்டாங்க. ஹதீஜா அம்மாவை புகழாமல் இருக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் மனைமார்கள்லாம் கேட்கும்போது சொன்னாங்களாம், கானத்து ஹிய மா கானத், ஹதீஜா தான்டாங்களாம். ஹதீஜா மாதிரி யாரும் எந்த மனைவி எனக்கு இல்லைன்ட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாருக்காக வேண்டி அவர்கள் எல்லா விதமான அர்ப்பணிப்பும் செய்தார்கள். அதே போல பெருமானாரை நம்பிக்கை கொண்ட முதல் மனிதர்களில் ஒருவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக ஆண்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக வேண்டி ரகசியமாக போய் சிலர்கிட்ட பேசினேன். பேசும்போது எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சாங்க. புதுசாக என்னமோ சொல்லாரு, ஒரே கடவுளுங்கிறாரு, உருவம் இல்லைங்கிறாரு, அவனைத்தான் தொடணுங்கிறாங்க, வித்தியாசமாக யோசிச்சாங்க. ஆனால் நான் சொன்னவுடன் கொஞ்சமும் யோசிக்காமல் தாமதிக்காமல் உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற எல்லாருமே யோசிச்சாங்க, ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சமும் யோசிக்கல. ஏன் தெரியுமா? கண்மூடித்தனமான ஈமான் அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட பொய் சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்ததே இல்லை. பெருமானாரோடு 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். 40 ஆண்டு கால நட்பு இருக்கிறது. தெரியும், இதுவரைக்கும் நபி அவங்க ஒரு வார்த்தை கூட பொய் சொன்னதே இல்லை. அதனால இவர் சொல்லுகிற இந்த வார்த்தை உண்மையாக இருக்கும் என்று உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அவர் இஸ்லாத்திற்குள் வருகிற போது என்ன வேகத்தோடு இருந்தாரோ, என்ன நம்பிக்கையோடு இருந்தாரோ, என்ன உறுதியோடு இருந்தாரோ, கடைசி வரைக்கும் அதே வேகத்தோட நம்பிக்கையோட உறுதியோடு இருந்தார். சில பேர் ஆரம்பத்தில் நல்லா இருப்பாங்க, போக போக கொஞ்சம் டல் அடிக்குமா இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. எந்த வேகத்தோடு வந்தாரோ, எந்த நம்பிக்கையோடு வந்தாரோ, அதே நம்பிக்கையோடு, வேகத்தோடு, உறுதியோடு கடைசி வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால நபி அவங்க சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொன்னார்கள், அபூபக்கரே, அல்லாஹு தஆலா மற்ற மனிதர்களுக்கு பொதுவாக காட்சி தருவான்.
ஆனால் உங்களுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் விசேஷமாக காட்சி தருவதாக என்னிடத்தில் சொன்னான். இன்னல்லாஹ யதஜல்லா லக ஹாஸத்தன், உங்களுக்கு மட்டும் அல்லாஹ் தன்னுடைய தரிசனத்தை தனிப்பட்ட முறையில் மறுமையில் விசேஷமாக தருவதாக சொன்னான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசி கட்டத்தில் நபி அவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் நான் பகரம் கொடுத்துட்டேன், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பகரம் கொடுத்துட்டேன், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மட்டும் என்னால் பகரத்தை தர முடியவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு மட்டும் என்னால் பகரத்தை தர முடியவில்லை, அவருக்கு மறுமையில் தான் என்னால் பகரத்தை தர முடியும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா நஃபானி மாலுன் மிஸ்ல மாலி அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பொருளாதாரத்தை போல் எனக்கு உதவி செய்தது யாருடைய பொருளாதாரம் இல்லை என்றார்கள். எல்லோருக்கும் பகரத்தை தந்து விட்டேன், ஆனால் அவர்களுக்கு என்னால் பகரத்தை தர முடியல. ஏன் தெரியுமா? இஸ்லாத்தின் தொடக்கத்திலிருந்து அவர் உடன் இருக்கிறார். ஒவ்வொரு பைசாவையும் அவர் மார்க்கத்திற்காக வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி, ரசூலுடைய பிரியத்திற்காக வேண்டி செலவு செய்தார். அந்தைய காலத்திலங்க 40,000 திரகத்தோடு இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 40,000 திரகத்தோடு இஸ்லாத்திற்குள் வருகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானாருக்காக வேண்டியும், இஸ்லாத்திற்காக வேண்டியும், அடிமைகளை வாங்கி உரிமை விடுவதற்காக வேண்டியும், மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் செலவு செய்கிறார். மதீனாவிற்குள் நுழைகிற போது 5000 திரகம் தான் இருந்துச்சு. மக்காவினுடைய 10 ஆண்டு கால வாழ்க்கையில் 35,000 திரகத்தை இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்தவர். மதீனாவிற்குள் போகிற போது 5000 திரகம், அந்த 5000ஐயும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக வேண்டி செலவு செய்தார்கள். நம்ம எல்லாரும் ரொம்ப பிரபல்யமாக கேட்ட சம்பவம் என்ன தெரியுங்களா? தபூக் போருக்காக வேண்டி நபியவர்கள் நிதி திரட்டினார்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தாங்க. அப்ப வீட்டில் என்ன விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்கன்னு ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டிருப்போம். நபி அவங்க அப்படி ஏன் கேட்டாங்க தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் இருந்த 5000 திரகத்தையும் மொத்தமாக செலவு பண்ணிட்டாங்க இஸ்லாத்திற்காக வேண்டி. தபுக் போருக்கு நிதி வீட்டில் ஒன்றும் இல்லை. வீட்டில் போய் பார்த்தாங்க, இந்த கூட்டுற சீமாறு, குப்பை அள்ளக்கூடிய மரம், தட்டுமுட்டி சாமான்கள் கொஞ்சம் இருந்தது, அதை கொண்டு வந்து போட்டாங்க. நபியவர்கள் அதை பார்த்து விட்டு கேட்கிறார்கள், அபூபக்கரே இதெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ வீட்டில் என்ன விட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. வீட்டுக்கு தேவையான சீமாறு இங்கே இருக்கிறது, குப்பை அள்ளுகிற மரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா வீட்டில் என்னத்தை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க. சொல்லுகிறார்கள், தரக்துல்லாஹ வ ரசூலஹு, நாயகமே வீட்டில் அல்லாஹுவையும் ரசூலையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு நாம் ராஜபோகமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. அதற்கு காரணம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மொத்த பணத்தையும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்தார்கள். மொத்த பணத்தையும் மார்க்கத்திற்காக வேண்டி செலவு செய்தார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லுகிற போது, வஸயு ஜன்னபுல் அத்கா அல்லதி யுதி மாலஹு யதஸக்கா வமா லி அஹதின் இன்தஹு மின் நிஅமத்தின் துஜ்ஸா. நாளை அல்லாஹ்விடத்தில் அவருக்காக வேண்டி தரப்படுகிற மகத்தான கூலியை பற்றி அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்னால் பகரத்தை தரவே முடியாதுன்னாங்க. ஆனால் நேர்மாறாக அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இன்னமும் பணம் இருந்தால் நான் உங்களுக்குத்தான் செலவு செய்வேன் நாயகமே என்றார்கள். இன்னமும் பணம் இருந்தால் உங்களுக்குத்தான் செலவு செய்வேன் நாயகமே என்றார்கள் அபூபக்கர் நாயகம். கண்ணியத்திற்குரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய உயிர், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தார்கள். ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, எனக்கு 3 விஷயம் பிடித்தது, 3 விஷயம் பிடிக்கும். என்ன தெரியுமா? ஒன்று, அந்நதுர் இலா வஜ்ஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டாங்க. அடுத்து, யகூன இப்னதி தஹ்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மகள் ஆயிஷா பெருமானாருக்கு மனைவியாக இருப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டாங்க. மூணாவது, இன்ஃபாக் மாலி அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பொருள் அனைத்தையும் பெருமானாருக்காக வேண்டி செலவு செய்வது பிடிக்கும் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட மகான்கள் இந்த மார்க்கத்திலே இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் செய்கிற பல லட்சங்களாகட்டும் கோடிகளாகட்டும், கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செலவு செய்த ஒரு திரகத்தினுடைய 4 பங்குல 1 பங்குக்கு ஈடல்ல. ஏன் தெரியுமா?
இன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்து விட்டது, இன்றைக்கு இஸ்லாம் வெற்றி கொடி நாட்டி விட்டது. இஸ்லாம் இல்லாத நாடு இல்லை, இஸ்லாம் இல்லாத உலகம் இல்லை, இஸ்லாம் இல்லாத பகுதி இல்லை, இஸ்லாத்தை பற்றி தெரியாத மனிதர்கள் இல்லை. ஆனால் அன்றைக்கு நபி என்று நம்பியவர்கள் குறைவு. ஏன்? நபியை மறுத்தவர்கள் நிறைய, இஸ்லாத்தை பற்றி தெரியாதவர்கள் நிறைய, இஸ்லாத்தை மறுத்தவர்கள் கூட. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் நம்பினார்கள், இஸ்லாம் உண்மை என்றார்கள். அதற்காக வேண்டி இஸ்லாம் இப்படியெல்லாம் வளரும்னு யோசிச்சு கூட பார்க்கல, முழுவதையும் தந்தார்கள். அப்ப எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலவு செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய ஒரு பைசாவில் 4/1 நம்ம மொத்த சொத்தை கொடுத்தாலும் ஈடாகாது. புரிவதற்காக வேண்டி சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முதல் ஆண்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, முதல் அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, உரிமை விடப்பட்ட அடிமை ஹாரிஸத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, சிறுவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியாக இஸ்லாம் ரொம்ப ரகசியமாக இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பகிரங்கமாக உட்கார்ந்து நம்ம அல்லாஹை பற்றி பேசுகிறோம், ரசூலை பற்றி பேசுகிறோம், அல்லாஹ் ரசூலை பற்றி உண்டான புகழ் மாலைகள் பாடுகிறோம், வரலாறுகள் பேசுகிறோம். அன்னைக்கெல்லாம் எதையுமே பகிரங்கமாக சொல்ல முடியாது, ரகசியமான நிலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக இருக்கிறார்கள், ரகசியமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள், ரகசியமாக தொழுது கொண்டு இருக்கிறார்கள். வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாது, பக்கத்தில் இருக்க அபூ தாலிப் அவர்களுக்கு தெரியாது. ரொம்ப ரகசியமாக இருந்தது. பிறகு இவர்களுடைய அனைத்து பணிகளும் ரகசியமாகவே நடந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் பெரும் நபர்களை பார்த்து ரகசியமான முறையில் இஸ்லாத்தை சொல்லுகிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், ஜுபைர் இப்னு அவாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், சாத் இப்னு அபி வக்காஸ் இஸ்லாத்திற்கு பெரிய எதிரியா இருந்தாங்க, அவங்களும் இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. யாருங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படியாக ரகசியமாக இஸ்லாமிய பணி நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் யோசிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லுகிறார்கள், நாயகமே நம்ம பகிரங்கமாக போய் இஸ்லாத்தை எடுத்து வைக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கல. கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் பகிரங்கமாக போய் எடுத்து சொன்னார்கள். அதனுடைய நீண்ட வரலாறு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் சொல்லுகிறோம். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தில் இணைந்து கொண்டே இருந்தார்கள். இன்னும் இஸ்லாம் பகிரங்கமாக சொல்லப்படலை. பிறகு 3 வருஷத்திற்கு பிறகு அல்லாஹ் ஒரு கட்டளையிடுகிறான், பகிரங்கமாக அழைப்பு கொடுங்கள் நாயகமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஃபஸ்தா பிமா துமர் வசனம் இறங்கிருச்சு. இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பம். ரகசியமா இருந்துச்சு, யாருக்கும் தெரியாம இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. ஒரு 4-5 பேர், மிஞ்சி போன ஒரு 10 பேர் 13 பேர் முஸ்லீமா இருப்பாங்க. இப்ப பகிரங்கமாக சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பகிரங்கமாக சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு மாற்ற முடியுமா? பகிரங்கமாக சொல்ல வேண்டும். ஜபல் அபி குபைஸின் மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று தன்னுடைய உறவுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டாங்க. நபி அவங்க கூப்பிட்டா, நபி அவங்க சொன்னா மக்களுக்கு அது வரைக்கும் ஒரு பெரிய மரியாதை இருக்கும். எல்லாரும் வந்தாங்க. ஏன்னா முகம்மது கூப்பிடுறாரு, ரொம்ப கண்ணியமான மனிதர், உண்மைதான் பேசுவார், கூப்பிடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டோடனே எல்லாம் வந்தாங்க. நபியவர்கள் கேட்டார்கள், நான் ஒரு செய்தியை சொல்ல போகிறேன், நம்புவீர்களா? அப்போ அபூ லஹப் எல்லாம் இருக்கார். சொன்னாங்க, யா முஹம்மது மா ஜர்ரபன அலைக்க இல்லா சிதுகா, நாங்கள் பார்த்த வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் உண்மைதான் சொல்லியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் சொன்னால் நம்புவோம். நபியவர்கள் சொல்லுகிறார்கள், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க, அப்பொழுது நீங்கள் எல்லாம் வெல்வீர்கள், இல்லாவிட்டால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். பாருங்க, அபூ லஹப் போன்ற அந்த மனிதர்கள் லானத்துல்லாஹி அலைஹி உடனே கோபப்பட்டு தப்பன் லக்க அலி ஹாதா ஜமாத்தனா, வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு சங்கடமாக இருக்கிறது. தப்பன் லக்க, நாசமா போக, இதுக்கு தான் கூப்பிட்டியா? நவுதுபில்லா. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானாரை திட்டுகிறார்கள், பெருமானாரை ஏசுகிறார்கள், ஏசி விட்டு போய்விடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அபூ லஹப் போனவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகளார் அபூ லஹபினுடைய மகன்களுக்கு நிக்கா முடிச்சு கொடுத்திருந்தாங்க. உம்மு குல்சும் ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா 2 மகன்களையும் கூப்பிட்டாங்க. அல்லாஹ் மீ சத்தியம் விட்டு சொல்றேன், இந்த மகளை நீங்க தலாக் விடாட்டி நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன் என்று சொல்லவும் 2 மகளாரும் தலாக் விடப்படுகிறார்கள். ஏகத்துவ கலிமாவை எடுத்து வைத்த மறு நிமிடம் பெருமானாருக்கு கிடைத்த பரிசு என்னங்க? தன்னுடைய மகளார்களின் தலாக்.
உம்மு குல்சும் ரொக்கையா ரதியல்லாஹு அன்ஹா தலாக் விடப்படுகிறார்கள். அதோட நிக்காம பெருமானாருடைய மருமக பிள்ளை உத்பத் இப்னு அபீ லஹப், அபூ லஹப்னுடைய மகன் நபியிடத்தில் வந்து தகாத முறையில் பேசுகிறான். தகாத முறையில் பெருமானாருடைய முகத்தில் காரி துப்பியதாக கூட ஒரு அறிவிப்பு வருகிறது. நவுது பில்லா. பெருமானாரை அசிங்கப்படுத்தி விடுகிறார், அவமானப்படுத்துகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனையோடு சொன்னாங்க, இறைவா, அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபிக், உன்னுடைய நாய்களிலிருந்து ஒரு நாயை இவன் மீது ஏவி விடுனாங்க. பிறகு உத்பத் இப்னு அபீ லஹபுக்கு நபி அவர்கள் இப்படி ஒரு சாபம் கொடுத்தது அவனுடைய அத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சிரியாவுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி போகிற போது அபூ லஹப் எல்லாத்தையும் கூப்பிட்டார், இங்க வாங்க, முஹம்மது இவருக்கு சாபம் கொடுத்திருக்கிறார், அதனால என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீங்கள் எப்படியாவது என்னுடைய மகனை பாதுகாக்க வேண்டும். அப்ப சிரியாவுக்கு போகும்போது இடையில ஒரு இடத்துல இரவு தங்கினாங்க. பொருளை எல்லாம் வைத்து அதன் மீது உயரமான இடத்தில் இந்த உத்பத் இப்னு அபீ லஹபை படுக்க வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஒரு புலி வந்தது, ஒவ்வொரு மனிதராக நுகர்ந்து பார்த்தது, ஒரே பாய்ச்சல் பொருளின் குவியலின் மீது இருந்த உத்பாவின் மீது பாய்ந்தது. இவர்கள் சொல்லுகிறார்கள், வால் எடுத்து திரும்புவதற்குள் அந்த புலி அவனுடைய தலையை கவ்வி எடுத்து கொண்டு போய்விட்டது. அது எங்க போச்சுன்னே தெரியல. கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானாருடைய சாபத்திற்கும் நல்லோர்களுடைய சாபத்திற்கும் வலிமார்களுடைய சாபத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் பெரிய ஆற்றல் இருக்கிறது. தப்பிக்க முடியுமா? ஒரு நாயை சாட்டுண்டாங்க, அல்லாஹ் சாட்டினான், முடிந்து போனது அவனுடைய கதை. இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமாக ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள். பெருமானாருக்கு எதிர்ப்பு வரத் தொடங்கியது. அபூ லஹப் எதிர்த்தான், அபூ லஹப்னுடைய மனைவி உம்மு ஜமீல் எதிர்த்தார்கள், அதேபோல் உத்பா எதிர்த்தான். வசனமே வந்தது, தப்பத் யதா அபீ லஹபின் வ தப், அபூ லஹப்னுடைய கைகள் நாசமாகட்டும், அபூ லஹப்னுடைய மனைவி நாசமாகட்டும் என்று வந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பகிரங்கமான அழைப்பு பணி மக்காவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இதில் அந்த நேரங்களில் சில முக்கியமான சஹாபிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களும் காபால போய் நின்றுகிட்டு பகிரங்கமாக குர்ஆனை ஓதுகிறார்கள். அவ்வலு மன் ஜஹர பி மக்கத்தே, மக்காவில் முதலாக சப்தமிட்டு குர்ஆன் ஓதியவர்கள் பெருமானாருக்கு பிறகு இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு. போனா வந்த காஃபிர்கள் கடுமையாக தாக்குகிறார்கள் இப்னு மஸ்ஊத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை. இப்படியாக முஸ்லிம்கள் மக்காவிற்குள் சில சோதனைகளை, சங்கடங்களை சந்திக்கிறார்கள். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக பின்பற்றப்படுகிற நேரத்தில் அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அம்மார் ரதியல்லாஹு அன்ஹுடைய தந்தை யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அவருடைய மனைவி சுமையா ரதியல்லாஹு அன்ஹா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த செய்தி எப்படியோ காஃபிர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி காஃபிர்களுக்கு தெரிந்து போக அம்மார் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வாலிப பிள்ளை, யாசிர் ரதியல்லாஹு அன்ஹு பெரிய வயசு கொண்டவர், அவருடைய மனைவி சுமையா அம்மார் பெண்மணி, 3 பேரையும் பத்ஹா என்கிற இடத்தில் வந்து கட்டி போட்டுறாங்க. சங்கிலியால் கட்டி போட்டு இருக்கிறார்கள். சுடு மணல், கடுமையான வெயில், கட்டி போடப்பட்டு இருக்கிறார்கள். வர்றவங்க போறவங்கலாம் பரிதாபமா பார்க்கறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிகிறது. நபி அவர்கள் கண்ணீர் கசிகிறார்கள். ஏன்னா வர்றவங்கலாம் அடிக்கிறாங்க, இஸ்லாத்தை விடுகிறாயா இல்லையா என்று அடிக்கிறார்கள். இஸ்லாத்தை விட தயாரில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கமா வந்தாங்க. யா ஆலு யாசிர் இஸ்பிரு, நீங்க பொறுமையா இருங்க, இன்ன மௌஇதக்குமுல் ஜன்னா, அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவதாக முடிவெடுத்து விட்டான். இப்படி சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரு தனி தைரியம், தெம்பு வந்து விட்டது. தனி தைரியம், தெம்பு. அபூஜஹல் வந்தான், இஸ்லாத்தை விடுகிறாயா இல்லையா என்று கேட்டப்போ சுமையா ரதியல்லாஹு அன்ஹா தைரியமாக சொன்னார்கள், அஹதுன் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தைரியமாக சொன்னார்கள். அபூஜஹல் பார்த்தான், ஆண்களுக்கு முன்னால் பெண்கள் பேசவே யோசிப்பார்கள், இந்த பெண்மணி தன் இஸ்லாத்தை பகிரங்கமாக சொல்கிறாளே என்று நினைத்த அந்த கயவன் அம்பெடுத்து எரிகிறான். சுமையா ரதியல்லாஹு அன்ஹா அந்த இடத்திலேயே ஷஹீதாகிறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல இஸ்லாத்தை முதலில் ஏற்றுக்கொண்டதும் ஒரு பெண் தான், இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் துறந்ததும் ஒரு பெண் தான். இந்த சிறப்பை,
யாராவது தட்டி பறிக்க முடியுமா சொல்லுங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்திற்காக வேண்டி உயிர் துறந்த முதல் பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாம் உங்களை கண்ணியப்படுத்தவில்லையா? இஸ்லாம் உங்களுக்கு உயர்வை தரவில்லையா? இஸ்லாம் பெண்களை மேன்மைப்படுத்தவில்லையா? ஷஹீத் என்று சொல்லுகிற உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் வாஜிப் என்றார்கள் அவர்களை பார்த்து. இப்படியாக மக்காவில் இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் வரிசையாக நீண்டு கொண்டே வந்தது. இதற்கு இடையில குர்ஆனை பார்த்து இவர்கள், இந்த காபிர்கள் இருக்கிறார்களே கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆனை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். நாளுக்கு நாள் இஸ்லாமிய வளர்ச்சி கூட 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 இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன செய்வது, இந்த முஹம்மது எதுவுமே செய்ய முடியலையே என்பதாக யோசித்து விட்டு சொல்கிறார்கள், பேசாம முஹம்மது அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாமா? வலீத் பின் முகீரா அந்த சபையில் இருக்கிறார். திட்டம் தீட்டுகிறார்கள். இஸ்லாத்தை, இஸ்லாமிய வளர்ச்சியை குறைப்பதற்காக வேண்டி திட்டம் தீட்டுகிறார்கள். என்ன செய்யலாம்? இந்த முஹம்மதையும் அவருடைய கூட்டத்தையும் ஏதாவது பண்ணணும். உடனே யோசிக்கிறாங்க, பைத்தியம் சொல்லலாமா? ஏன்பா நீ வேற, பைத்தியம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, பேசாம ஜோசியம் சொல்றாருன்னு சொல்லிடுமா? இப்போ வலீத் பின் முகீரா சொல்றாரு, ஜோசியம் சொன்னால் நம்ப மாட்டாங்க. என்னங்க இப்படி எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்கங்கிறீங்களா? இப்போ என்னத்தை தான் சொல்றது என்று அந்த மக்கத்து காபிர்கள் கேட்கிறார்கள். இப்போ வலீத் பின் முகீரா சொன்னாராம், பேசாம இவர் சூனிய வைக்கிறாருன்னு சொல்லிடுமா? எப்படிங்க சூனிய வைக்கிறாருன்னு சொல்லிடுவோம். அதாவது இவர் சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தை குறைபடுத்த வேண்டும். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை குறைன்னு சொல்றதை விட இவரே குறையுடையவர்னு சொல்லிட்டா, இவர் சொல்ற மார்க்கம், இவர் சொல்ற விஷயம் அடிபட்டு போயிருமா இல்லையா? தனிநபர் தாக்குதல் பாங்க, தனிநபர் தாக்குதல். இவரை கொச்சைப்படுத்தி விட்டால், இவரை கேவலப்படுத்தி விட்டால், இவரை பலகீனப்படுத்தி விட்டால், மக்களுக்கு மத்தியில் இவருக்கு கெட்ட பேரை உண்டாக்கிட்டா இவர் சொல்லுகிற எல்லா செய்தியும் இல்லாமல் போய்விடும் அல்லவா என்று யோசித்து முடிவெடுத்து மக்காவில் வருஷம் அந்த ஹஜ்ஜிக்கு வர ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். வரும்போது வழியிலேயே நிறுத்தினாங்க. ஹஜ்ஜிக்கா வந்திருக்கீங்க? சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. மக்காவில் முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் இறைவனை பத்தி அப்படி இப்படின்னு சொல்ல, நீங்க காது கொடுத்தே கேட்காதீங்க. ஏன்னா அவருக்கு புத்தி பேதலிச்சு போயிருக்கு, அவர் சிகிரி செய்யறாரு, உங்களையும் உம்மா வாப்பா விட்டு பிரிச்சிருவாரு என்று நபி அவர்களை பற்றி இல்லாது பொல்லாதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கரீம், அல்லாஹ்வுடைய வல்லமை பாருங்க. வெறும் மனசோட வந்த மக்களுக்கு யார் இந்த முகமதை பற்றி இப்படி சொல்லுகிறார்களே என்று அவர்களெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். எப்படி சொன்னா நபியின் மீது கெட்ட பேரை உண்டாக்கலாம் நினைச்சாங்களோ அதுவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாதகமாக போகிறது. நபி அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நபி அவர்களுடைய பேச்சை கேட்டு நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய பெயரை கெடுத்துட்டா இஸ்லாம் வளராதுன்னு நினைச்சாங்க. பார்த்தா இப்பதான் இஸ்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இந்த லம்மாது பின் சாலபான்னு ஒரு சஹாபி, லம்மாது பின் சாலபா, அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பழைய காலத்தில் நட்புள்ளவர். இந்த செய்தி அவரும் கேள்விப்படுறாரு. நபி அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு, நவுது பில்லா, இப்படியெல்லாம் குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருன்னு நேராக பரப்பிட்டு வந்துட்டார். எதுக்கு வந்தார் தெரியுங்களா? முஹம்மதே, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு மருத்துவம் பார்க்குறேன் என்று சொல்ல வருகிறார். நீங்கள் என்னோட வாங்க, என்னுடைய நாட்டுக்கு நான் அழைத்து கொண்டு செல்கிறேன், உங்களுக்கு நான் மருத்துவம் பார்க்கிறேன் என்று அவர் சொல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக அவரை பேச விட்டதுக்கு அப்புறம் ஓதுறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நத்தவக்கல் அலை அப்படின்னு இந்த ஹம்த ஓதுறாங்க 3 முறை. ஓதி முடிச்ச உடனே அவர் சொல்றார், லம்மாது பின் சாலபா சொல்லுகிறார், வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இவர் பைத்தியமும் பிடிக்கல, இவருக்கு சூனியமும் செய்யல, இவர் ஜோசியமும் அல்ல, இவர் சத்தியத்தை சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கும் அதே வேலைத்தான் மேற்குலகம் செய்கிறது. பெருமானாரை பற்றி இன்னோசன்ட் ஆஃப் முஸ்லிம் என்று ஒரு படத்தை வெளியிடுகிறார். பெருமானாரை பற்றி உண்டான கேலி சித்திரங்கள் வரைகிறார்கள். பெருமானாரை பற்றி தப்பு தப்பான கருத்துகள் புனைகிறார்கள். ஏன் தெரியுமா?
நபி அவர்களின் மீது தப்பு அபிப்பிராயத்தை உருவாக்கிவிட்டால் இஸ்லாமிய வளர்ச்சி நின்றுவிடும் அல்லவா என்று யோசிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் மாற்றுகிறான். என்ன நடக்கு தெரியுமா? மேற்கத்திய உலகம் செய்யும் போது, குறிப்பாக மேற்கத்திய இளம் பெண்கள், இளைஞர்கள், யார் இந்த நபி, நபியை பற்றி சொல்றாங்களே அப்படின்னு அவருடைய ஹிஸ்டரி என்னன்னு படிப்பமே என்று எடுத்து படிக்கிறார்கள். பார்த்தால் படித்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒப்பற்ற குணம், உயர்ந்த மனிதர், இந்த உலகத்திலேயே மனித குலத்தின் மாணிக்கம் என்று அவர்களுக்கு புரிகிறது. இளைஞர்கள் வேகமாக இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். அமெரிக்காவினுடைய லைப்ரரியில் ஒரு சட்டம் இருக்கிறது, குர்ஆனை எடுத்து பின்னால வை, தர்ஜுமா குர்ஆனை எடுத்து வரக்கூடிய லைப்ரரிக்கு வரக்கூடிய நூலகத்திற்கு வரக்கூடிய மக்களுடைய பார்வையில் படாமல் பின்னால வையின் சட்டம். ஏன் தெரியுமா? வரக்கூடியவர்கள் இந்த குர்ஆனை எடுத்து பார்க்கிறார்கள், பிரட்டுகிறார்கள், படிக்கிறார்கள், உடனே முஸ்லீம் ஆயிடுறாங்க. அவன் என்ன கணக்கு போட்டான்னா, நபி அவங்க அப்படி இப்படின்னு சொன்னா நபியின் மீது தப்பான அபிப்பிராயம் வந்துடும், பிறகு இஸ்லாத்தின் மீது தப்பான அபிப்பிராயம் வரும், முஸ்லிம்கள் மீது தப்பான அபிப்பிராயம் வரும். அப்படியே அவன் இஸ்லாத்திற்கு எதிரியாக அவங்களாம் மாறிடுவாங்கன்னு நினைச்சு இந்த அரபுகள் செஞ்ச மாதிரி அவங்க செய்யறாங்க. நேர் மாற்றமாக இஸ்லாத்தின் மீது மதிப்பு கூடுகிறது, பெருமானாரின் மீது மரியாதை கூடுகிறது. இன்னும் சொல்லப்போன நேரடியாக படித்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிற நபர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணநலன்களை பற்றி பேசுகிறார்கள், ஒப்பற்ற மனிதர் என்று பேசுகிறார்கள். பேஸ்புக்கின் வழியாக, மின்னஞ்சல் வழியாக, இணையதளங்கள் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசுகிற மேற்கத்திய இளைஞர்கள் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்போ அரபு மக்கள் போட்ட திட்டத்தில் ஒரு பெரிய சதி திட்டம். நபியை தப்பானவர் என்று சொல்லிவிட்டால் இஸ்லாம் தப்பாகிவிடும். அதை அல்லாஹ் மாற்றினான். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் ஒண்ணுமே முடியல. பிறகு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சின்ன தந்தை அபூ தாலிப் அவர்களிடத்தில் போய் ஒரு சமரசம் பேசுவோம். நமக்கு இவங்களுக்கு நீ பிரச்சனை வேண்டாம், சமரசம் பேசுவோம். என்ன, இவர் இப்படியெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நம்முடைய மூதாதையர்களின் சிலைகளை வணங்காதீர்கள், மூதாதையர்களின் மார்க்கத்தை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அபூ தாலிபை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக இருந்தாங்க. அந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அபூ ஜஹல் இருந்தான், அபூ லஹப் இருந்தான், உத்பா இருந்தான், ஷைபா இருந்தான், எல்லோருமே இருந்தார்கள். எல்லாருமே உறவுக்காரங்க, மக்காவினுடைய தலைவர்கள். அபூ தாலிப் அப்போது உயிரோடு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசுகிறார்கள், நீங்க மக்காவில் அரசாட்சி பிரிப்பட்டால் அதை தருகிறோம், பணம் வேணுமா தர்றோம், ஆட்சி அதிகாரம் வேணுமா தர்றோம், இல்லை என்ன வேணும் உங்களுக்கு, இதை கைவிட்டுருங்க, நீங்க சொல்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கைவிட்டுருங்க, எல்லாம் தர்றோம், பெட்டி பெட்டியா தர்றோம் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக கேட்டுவிட்டு சொன்னார்கள், லவ் வலவ் ஷம்ஸ ஃபீ யமீனி, சூரியனை என்னுடைய வலது கரத்திலேயும் சந்திரனை என்னுடைய இடது கரத்திலேயும் நீங்கள் தந்தாலும் நான் கொண்ட கொள்கையை விடமாட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதரை அடிச்சு பணிய வைக்கலாம் அல்லது ஆசை காட்டி பணிய வைக்கலாம். நபி அவர்களை ஆசை காட்டி பணிய வைக்க முயற்சி செய்தார்கள். நபி அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நீ என்னப்பா பணம் தர்றங்கிற, ஆட்சியை தர்றங்கிற, அதிகாரத்தை தர்றங்கிற, நீ சூரியனை தந்தாலும், சூரியனை தர முடியுமா அப்படி நீ கொண்டு வந்தாலும், சந்திரனை கொண்டு வர முடியுமா அப்படி கொண்டு வந்தாலும் நான் கொண்ட கொள்கையை விடமாட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் சமரசம் செய்திருந்தால் இஸ்லாம் என்றைக்கோ வளர்ந்திருக்கும், அவங்களும் சேர்ந்து இஸ்லாம் ஆயிருப்பான். ஆனால் நபி அவர்கள் இந்த சமரசத்தை விரும்பவே இல்லை. இறைவன் ஒருவன், அந்த கொள்கையில் எந்த மாற்றமும் கிடையாது, சமரசம் இல்லாத கொள்கை இந்த கொள்கை. இதில் உறுதியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானாரை பின்பற்றிய சஹாபிகள், பெருமானாருக்கு பிறகு வந்த தாபீன்கள், அதற்கு பிறகு வந்த நல்லோர்கள், இன்றைக்கு நாமும் கூட நம்மை கூப்பிட்டு சொத்தை கொடுனா கொடுத்துருவோம், சொத்தை கொடுனா கொடுத்துருவோம், ஈமானை விடு என்றால் விட மாட்டோம். சொத்தை கொடு எடுத்துக்க, ஆனா ஈமான விடுறையா உயிரை விடுறையான்னு கேட்டா ஒரு முஸ்லிம் இடத்தில் உயிரை விட தயார், ஈமானை விட முடியாது.
காரணம், நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஈமானோடு வாழ்வோம், உலகத்திலிருந்து போகிற போதும் ஈமானோடு போவோம். எந்த கட்டத்திலே ஒரு முஸ்லிம் ஈமான் இல்லாத வாழ்க்கை சிந்திக்கவே முடியாது. ஆசை காட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் ஈமானை விட்டு ஒரு நிமிட வாழ்க்கை கூட நீங்கள் யோசித்து பார்க்கவே முடியாது. அதுக்கு தாங்க இவ்வளவு போராட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியனை கொடுத்தாலும் சந்திரனை கொடுத்தாலும் இந்த மார்க்கத்தை விடமாட்டேன் என்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சஹாபிகள் சொன்னார்கள், தாபீன்கள் சொன்னார்கள். நாமும் சொல்லுகிறோம், இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளும் கியாமத் நாள் வரை இந்த ஈமானிய தாக்கத்தோடு வாழ்ந்து, ஈமானிய நசீபோடு வாழ்ந்து